அவர் ஒரு ஆவி மாதிரி அங்க நிக்கிறாரு. மறுபடியும் கோட்டைக்குள்ள ஹீரோவை காட்டுறாங்க. அங்க தாத்தா வந்து, இது எல்லாமே நான் போட்ட பிளான் தான், நீ யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்றாரு. அம்மாவாசை அன்னைக்கு உன்னை உன் பாட்டி கிட்ட இருந்து பிரிக்க தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அதுல தாத்தா அந்த சூனியக்காரன் கிட்ட, நான் செத்த பிறகும் இந்த சொத்தை ஆளணும்னு கேட்கிறாரு. அதுக்கு உன் மனைவி சாகணும்னு அந்த சூனியக்காரன் சொல்றான். அதனாலதான் தாத்தா இப்ப பாட்டியை கொல்ல பிளான் பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த பணத்தை எரிக்க போறாரு. நீ இந்த பணத்துக்காக தானே இப்படி பண்ற, இதை கொளுத்துறேன்னு ஹீரோ பணத்தை எரிக்கிறாரு. ஆனா தாத்தா சிரிக்கிறாரு. நீ எரிக்கிறது என்னோட பணம் இல்ல, உன்னோட பாட்டியோடதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பாட்டியோட கால்ல தீ பிடிச்சு எரியுது. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாம தவிக்கிறாரு. பாட்டி கிட்ட போய் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ ஒரு ஆவி வந்து பாட்டியை கொல்ல வருது. அதை ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. பாட்டிக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்னது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. நீ வேற ஒரு உலகத்துக்குள்ள போகணும்னு அவர் சொன்னதை ஹீரோ இப்போ முயற்சி பண்ணி பாக்குறாரு. கங்காபதி சொன்னது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. பாட்டி ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஜமீன் இளவரசின்னு சொன்னதை வச்சு ஹீரோ பாட்டியோட மன உலகத்துக்குள்ள போறாரு. ஆனா தாத்தா ஹீரோவை தடுத்து நிறுத்தி ஏளனம் பண்றாரு. ஹீரோ எதையும் பொருட்படுத்தாம பாட்டி கிட்ட போய் இந்த கிழவனை கொல்லவான்னு கேட்கிறாரு. பாட்டியும் சரின்னு சொன்னதும் ஹீரோ ஆக்ரோஷமா கையில நெருப்பை எடுத்துட்டு போறாரு. அப்போ ஒரு பெரிய முதலை வந்து ஹீரோவை தாக்குது. அந்த முதலையோட முதுகெலும்பு உடைன்னு பாட்டி சொல்ற குறை கேக்குது. ஹீரோவும் அதே மாதிரி அந்த முதலையை கொல்றாரு. தாத்தா இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. ஹீரோ எப்பவும் விட இப்போ ரொம்ப தைரியமா இருக்கிறாரு. தாத்தா இப்போ சில முகமுடி போட்ட ஆட்களை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்றாரு. நீ அவங்களை கொன்னாலும் அது உனக்கு தான் பாதிப்புன்னு தாத்தா மிரட்டுறாரு. ஹீரோ அவங்களை அடிக்கும் போது ஹீரோவோட உடம்புல ரத்தம் வருது. ஹீரோ அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு. ஆனா அந்த கும்பல் விடாம துரத்துது. ஹீரோ ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் மீறி அவங்களை அடிச்சு தூக்கி வீசுறாரு. அப்புறம் தாத்தா ஒரு பெரிய மண் சரிவை உண்டாக்குறாரு. அதுல ஹீரோ மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடுறாரு. அப்போ பாட்டியோட குரல் கேட்டு ஹீரோ மறுபடியும் எனர்ஜியோட வெளியே வர்றாரு. தாத்தா இப்போ அந்த சூனியக்காரனை கூப்பிட்டு உதவி கேட்கிறாரு. அந்த சூனியக்காரன் தாத்தாவோட உடம்புக்குள்ள புகுந்துக்கிறான். இப்போ தாத்தா ஒரு பயங்கரமான உருவமா மாறி ஹீரோவை கொல்ல வர்றான். ஹீரோ தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு கடவுள் நிலைக்கு மாறுறாரு. ஒரு பெரிய வெளிச்சம் வருது. ஹீரோ ஆக்ரோஷமா தாத்தாவோட ஆவியை அடிச்சு காலி பண்றாரு. தாத்தாவோட ஆவி இப்ப முழுமையா அழிஞ்சு போகுது. பாட்டினும் இப்ப தாத்தாவை பத்தின நினைவுகள் இல்லாம இயல்பான நிலைக்கு வர்றாங்க. ஹீரோ அந்த கோட்டையில இருந்த சாமி நகை பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வெளியே வர்றாரு. பாட்டியும் ஹீரோவும் இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோட்டையோட மர்மம் முடிவுக்கு வருது. கதை இதோட முடியல. கடைசியில ஒரு சர்க்கஸ் கூடாரத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு விசித்திரமான சக்தி ஒண்ணு உள்ள போகுது. அந்த சர்க்கஸ்குள்ள ஒரு ஜோக்கர் வேஷம் போட்ட ஒருத்தன் கையில ஒரு பெரிய சுத்தியலை வச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் ஹீரோவுக்காக தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு சீன் வருது. இதோட பார்ட் 2 வரும்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் சும்மா மிரட்டலா இருந்துச்சுல. அந்த ஜோக்கர் யாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா செகண்ட் பார்ட்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த பார்ட் வேணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையில நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். தாத்தா அந்த காலத்துல செஞ்ச தப்பு இப்போ அவர் பேர வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனா பாட்டியோட உண்மையான அன்பு தான் எல்லா தீமையையும் அழிச்சு ஹீரோவை காப்பாட்டுது. கங்காபதி கடைசியில நல்லவனா மாறுறதும், மாளவிகா ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதும் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தருது. இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் தமிழ்ல வர்றது ரொம்ப கம்மி. அதனால இந்த முயற்சிக்கு நாம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்துல